11 15 வசனங்கள் வரைக்கும் இருக்கிற வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 144 11 15 வரைக்கும் இருக்கிற வேத பாகம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இனி இராது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் படித்தோம். 12வது வசனத்திலே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த சத்ருவின் கிரிகளை முறியடிக்கிறதுல இரண்டாவது ஒரு ஆலோசனையான ஒரு காரியம் என்னவென்றால், நல்லா இருக்கிற ஊரில், பட்டணத்தில் அல்லது குடும்பத்துக்குள்ளே ஒரு சத்ரு ஊடுருவுகிற ஒரு செயல். சபைக்குள்ள அதே போல யாரோ ஒருவர் மூலியமாக பிசாசு ஊடுருவுவான். இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரும் பிதாவினாலே முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவ நோக்கம் உடையவர்கள். தேவனாலே இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக இருப்பதற்கும் முன்குறிக்கப்பட்டவர்கள். அதில் ஒன்று கூட தவறே கிடையாது. எல்லாரையும் சரியான நபரை ஆண்டவர் சூஸ் பண்ணினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அது ஒரு நிறுவனம் அல்லது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அமைப்பு ஒரு குடும்பம் அல்லது ஒரு கிராமம் என்று வைத்துக் கொள்வீர்களானால், அதிலே சாத்தான் ஒரு ஊடுருவலை நடத்தினார். உள்ளே ஊடுருவு, எப்படி இந்தியாவில் பாகிஸ்தான் உளவாளிகள் ஊடுருவுகிறார்களோ அது போல ஒரு ஊடுருவல் சாத்தான் தன்னுடைய ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆவியவோ அல்லது சாத்தானோ நேரடியாக உள்ளே ஊடுருவுகிறான். எப்படி ஊடுருவுகிறான்? அவன் ஸ்பிரிட் பீயிங்காக உள்ளே வருவதில்லை, அங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒரு மனிதனுக்குள்ளாக அவன் புகுந்து விடுகிறான். உங்கள் குடும்பத்தில் நல்ல வருமானம் இருக்கும், அன்னைக்கு நல்லா கறி சமைச்சிருப்பீங்க, சந்தோஷமாக புதிய ஆடையெல்லாம் எடுத்திருப்பீங்க, நல்ல ஃபங்க்ஷனுக்கு கொண்டாடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. அப்போ பார்த்து ஒரு ஆள் உங்கள் குடும்பத்திலேருந்து தகராறு பண்ண ஆரம்பிப்பார். வேணும்னு டம்முன்னு பாத்திரத்தை தூக்கி போடுவார், தண்ணியை இறச்சி விடுவார். அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் என்னாச்சு திடீர்னு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் இப்போ நான் பண்ணக்கூடாதா, நான் பண்ணக்கூடாதா, நான் தண்ணி ஊற்றக்கூடாதா, இந்த பாத்திரம் எடுத்தது தப்பா, இது வச்சது தப்பா, அப்படி சொல்லலை. ஏன் அது இந்த மாதிரி செய்யுங்க, ஏன் எந்த மாதிரி பண்ண, அப்போ நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் பண்ணுறதெல்லாம் தப்பு, நான் என்ன பண்ணாலும் பிரச்சனை, அப்போ நான் பிடிக்கலையா, அப்போ நான் இங்கே இருக்கக்கூடாதா, அப்போ நான் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாமா, அப்போ என்னை துரத்துறீங்களா, என்னை துரத்து பார்க்குறீங்களா நீங்களா, ஓஹோ அந்த அளவுக்கு எல்லாம் வந்துட்டீங்களா, அவ்வளோதான். அன்னைக்கு ஆக்குன பிரியாணி வேஸ்ட்டு, அன்னைக்கு நீங்கள் வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறது வேஸ்ட்டு, அன்னைக்கு உங்கள் எல்லாருடைய சந்தோஷமும் பலூனில் ஒரு ஊசியை குத்துன மாதிரி பஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். அங்கே ஒரு பிளாக் பஸ்டர் ஆகாது, உங்க ஜாய் பஸ்டர் ஆயிடும். அல்லேலூயா. இதுதான் ஊடுருவல். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சீஷர்களும் ஆண்டவரும் இருக்கிற அந்த அமைப்பு ஒரு குடும்பமாக அல்லது ஒரு கிராமமாக நீங்கள் கருதி நினைப்பீர்களானால், அங்கே யூதாஸ் மூலியமாக ஒரு ஊடுருவல் தாக்குதலை பிசாசு செய்தான். சாத்தான் உள்ளே வந்துட்டா அடுத்தது என்ன நடக்கும்? உங்க குடும்பத்திலேயோ கிராமத்திலேயோ என்ன நடக்கும்னா, யார் தலைமையா இருக்கிறார்களோ தலைமைக்கு தலைவலியை கொடுப்பதும் தலைமையின் தலையை எடுப்பதும் தான் சாத்தானுடைய வேலை. சத்ரு உள்ளே ஊடுருவனா என்ன நடக்கும்?
தலைவலி யாருக்கு தெரியுமா? யார் குடும்பத்தை நடத்துகிறார்களோ, யார் அந்த நிறுவனத்தை நடத்துகிறார்களோ, யார் அந்த கிராமத்துக்கு தலையா இருக்கிறார்களோ, யார் அந்த நாட்டுக்கு தலையா இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தலைவலியை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறான். இந்த தலைவலி எதுக்காக கொடுக்கப்படுகிறது? தலைவனுடைய தலையை எடுப்பதற்காகத்தான் சாத்தான் ஒரு ஊடுருவல்காரரை உள்ளே அனுப்புகிறான். அதுக்காக நமக்குள்ள இருந்து ஒரு நபரை தெரிந்து கொள்வதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க, நமக்குள் இருந்து ஒரு நபரை தெரிந்து கொண்டு உள்ளே ஊடுருவி நம்ம அட்டாக் பண்ணுவான். இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நான் ஒரு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு இந்த சாட்டனிக் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். ஏன்னா ஆண்டு உங்களை நல்லா டீச் பண்ண சொல்லி எனக்கு அறிவுறுத்திருக்கிறார். இது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் நம்புவீங்களா? சாத்தான் என் வீட்டில் நடமாடினான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. பாஸ்ட் வீட்லேயே நடப்பானா? ஆமாங்க, தேவ சிம்மத்தில் நடப்பான். எங்கள் வீட்டில் திடீர்னு யாரோ நடக்கிற மாதிரி இருக்கே, கூப்பிட்ற மாதிரி இருக்கே, நீங்கள் யாரும் பயந்துடாதீங்க, என்னது ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு. அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் சாத்தான் ஊடுருவ முயற்சி பண்ணுவான். ஆனால் நம்ம மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நம்ம ஞானமாய் இருந்தால், நம்ம கவனமாய் இருந்தால், சாத்தான் உங்களை ஒரு காலம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க சோர்வு அடைந்துடக்கூடாது. மிக முக்கியம் என்ன தெரியுமா? அவன் நோக்கம் என்ன தெரியுமா? உங்க மன வலிமையை உடைச்சிடணும். எதைய? உங்க தைரியத்தை, உங்க மன வலிமையை உடைச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் வரும். பயம் வந்துருச்சுன்னா குழப்பம் வரும், அவிசுவாசம் வரும், சந்தேகம் வரும். ஒவ்வொன்றுக்கும் நீங்க தடுமாற ஆரம்பிச்சிருவீங்க. உங்க டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பாதிக்கப்படும். யாரை நம்புறதும் தெரியாது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாது. நீங்க போராட்ட களத்தில் இங்கும் அங்குமா தடுமாற ஆரம்பித்து விடுவீர்கள். டேபிள்ல பிரியாணி இருக்கும், ஆனா உங்களால சாப்பிட முடியாது. பஞ்சுமத்தியும் ஏசி இருக்கும், உங்களால தூங்க முடியாது. நல்ல கார் ஏசியோடு இருக்கும், அதில் நிம்மதியாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. அழகான குழந்தைகள், அருமையான வாழ்க்கை துணை இருக்கும், ஆனால் அவங்களோடு நீங்கள் இடைப்பட முடியாது. ஏனென்றால் உங்களை இரிட்டேஷன் பண்ணுகிற அந்த ஸ்பிரிட் உள்ளே ஊடுருவி வருகிறபடினாலே உங்கள் குடும்பத்தினுடைய மிக பெரிய சுகம், சமாதானம் அனைத்தும் பாதிக்கப்படும். இங்கே சாத்தான் உள்ளே ஊடுருவுகிறதுனால என்னென்ன பாதிப்பு வருகிறது என்பதை குறித்து இதில் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று என்னன்னா, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகை. இப்ப சாத்தான் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு நபருக்குள்ள ஊடுருவி விட்டால் என்ன நடக்கும்னா, மாயையை பேசுவார்கள். அப்படின்னா என்ன? அழிந்து போகிற காரியத்தை பேசுவாங்க. என்னத்தான் சோறு செஞ்ச, பிரச்சனை வருதா? உப்பு கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு, சரி இந்தாங்க கொஞ்சம் உப்பு கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சுது. அந்த உப்பை வச்சு அன்னைக்கு ஃபுல்லாக யாரையும் சாப்பிட விடாம தகராறு பண்ணுனா அங்கே அது ஊடுருவுகிற பிசாஸ். நீங்கள் மனுஷனை கோவிச்சுக்காதீங்க. நிறைய நேரங்களிலே நம்ம குடும்ப உறுப்பினர்களிலே சிலர் சாத்தானாலே பொசஸ் பண்ணப்படும் போது, ஆளுகை செய்யப்படும் போது. ஏன் ஆளுகை செய்யறான் சாத்தான்? அவனுக்கு பிரியமான காரியம் இருக்கு. இப்ப யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான், அது வரைக்கும் உள்ளே அவன் ஊடுருவல. எப்ப புகுந்தான்? எப்ப பொருள் ஆசைக்கு அவன் இடம் கொடுத்தானோ, பண ஆசை அவனுக்குள்ளே வந்ததோ, அப்பொழுது சாத்தான் அவனுக்குள்ளே வந்தான். அப்ப நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் பரிசுத்தம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்களாக, குறைவுபட்டவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியில்லாதவர்களாக, பொய் சொல்லுகிறவர்களாக, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை முறையை உடையவர்களாக இருந்தால் அங்கே சாத்தான் அந்த நபரை தனக்கான நபராய் தெரிந்து கொள்கிறார். நன்றாய் கவனியுங்கள். யூதாஸ் காரியோத்து பிசாசின் மகன் அல்ல, அவன் தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் அவனை தெரிந்து அவனை அப்போஸ்தலனாகும்படி, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இடத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் யூதாஸ். ஏன்னா அவனுக்கு நல்ல இன்டெலிஜென்ட், நல்ல அறிவு கூர்மை உள்ளவன், நல்ல புத்தி சாதுரியம் உள்ளவன், நிதானிக்க தெரிந்தவன், நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரிந்தவன், நிர்வாக திறமையுடைய ஒரு நபராக இருந்தான். ஆனால் இவன் எப்பொழுது பிசாசாய் மாறப்போனான்? இப்போ இவன் எப்பொழுது பிசாசின் கைக்கூலியாய் மாறி போனான் என்றால், கர்த்தர் தனக்கு தந்த அழைப்பை மறந்து தேவனுடைய ரகசியங்களையும் தேவனுடைய சத்தியங்களையும் அவன் விசுவாசிக்காமல் உலக பிரகாரம் அழிந்து போகிற காரியங்களுக்காக
அவனுடைய இருதயத்தை செலுத்த ஆரம்பித்தான். அழிந்து போகிற பொண்ணுக்காக, வெள்ளிக்காக, பணத்துக்காக 30 வெள்ளிக்காசின் மேலே அவன் ஆசைப்பட்டான். இதுதான் மாயை. யோனா சொல்லுகிறான், பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள் விசுவாசிகளே, உங்கள் தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆனால் சாத்தான் உங்களுக்கு ஆசை காட்டுவதை நீங்க விட்டு விடுங்கள். நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கு ஒரு நல்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் நல்லா வளர்க்குறோன்னா நல்ல அதுக்கு கறி போட்டு நல்ல எலும்பெல்லாம் போட்டு அதை பராமரித்து ஊசியெல்லாம் போட்டு நன்றாக வளர்க்குறோம். ஆனாலும் இந்த நாயை வீட்டில் கட்டி வச்சிருந்தோம்னா இது திருடங்க வரும்போது என்ன பண்ணுவோம், உழைக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுவான்னு, என்னதான் நம்ம கறி போட்டாலும் அதுக்கு கொஞ்சம் இனிப்பு, அதுக்கு வரும்போதெல்லாம் ஒரு எலும்பு. நான் இருக்கிற வீட்டில் ஒரு திருட்டு வெற்றிகரமாக நடக்கிறது என்றால் அந்த நாயோடு குறைந்தது 1 மாதமாக அந்த திருடன் பழகி இருப்பான். இரவேல வந்து தினமும் அதை ஃபீட் பண்ணி நாம் எதெல்லாம் அதுக்கு ஒத்துக்காதுன்னு வச்சுக்கிறோமோ அதையெல்லாம் அதுக்கு கொடுத்து அதை பழக்கிடுவான். அது அவனுடைய தீனிக்காக, அவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அவன் வீட்டை திறந்து உள்ள நுழையும் போது அது அவனை ஒன்று செய்ய. இதை போலத்தான் விழுந்து போகிற நம்முடைய குடும்ப உறுப்பினரில் ஒருவர் பிசாசினாலே விழத் தள்ளப்படுகிறார் என்றால் 1 நாள் 2 நாள் அல்ல, சம்டைம்ஸ் இட் வில் டேக் 10 years கூட அவன் அந்த நபரோடு பழகி கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது சினிமா பார்க்கறதாக இருக்கலாம், ஒருவேளை அது சீரியல் பார்க்கறதாக இருக்கலாம், ஒருவேளை அது வேறு ஏதாகவும் பிசாசுக்கு பிடித்த ஒரு காரியத்தை செய்கிறவராக அவர் காணப்படலாம். நீங்க நல்லா கவனிங்க, உங்க குடும்பத்தில் பிரச்சனை பண்ற நபர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், அவர் ஸ்பிரிச்சுவலா இருக்க மாட்டார், ஜெபிக்கிறவராய் இருக்க மாட்டார், முறையாக வேதம் வாசிக்கிறவராய் இருக்க மாட்டார், தேவனுடைய ஆலயத்தில் சரியா அவர் செயல்படுகிறவராய் இருக்க மாட்டார், தேவனுடைய காரியங்களில் அவருக்கு பிரியம் இருக்காது. சூப்பர் மார்க்கெட் போவது சந்தோஷமா, சர்ச்சுக்கு வர்றது சந்தோஷமானா சூப்பர் மார்க்கெட் போறதா அவருக்கு சந்தோஷமா இருக்கும். கெட்ட செய்தி பேசுறது அவருக்கு சந்தோஷமா, சத்தியத்தை பேசுறது சந்தோஷமானா கெட்ட செய்திகள் அவ ஓடி போனா அங்க விபச்சாரம் நடந்தது, இங்க கொலை நடந்தது, இதை சந்தோஷமா பேசுறவரு சத்தியத்தை கொடுத்து, ஜெபத்தை கொடுத்து, பிரசங்கத்தை கொடுத்து அந்த வார்த்தைகளை கான்வர்சேஷன் பண்ணவே மாட்டார். நீங்க நன்றாக அறிந்து கொள்ளலாம், பகுத்தறிந்து கொள்ளலாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த நபர் தான் சாத்தான் உங்க வீட்டில் டார்கெட் வைக்கிற நபர். சம்டைம்ஸ் ஒரு ஆள் மட்டும் ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க, வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தா மிச்சம் 4 பேர் கூட ஸ்பிரிச்சுவலா இல்லாம போகலாம். அப்ப இந்த ஒரு ஆள் தண்ணிக்குள்ள எரிகிற கொல்லிக்கட்டையை போலதான் அவர் காணப்படணும். இவரும் அவர்களால பாதிக்கப்பட்டு மோசே எப்படி எரிச்சல் பட்டு கண்மலையோடு பேசுவதற்கு பதில் அடித்தாரோ, இவர்களும் அது போல கோபத்துல அல்லது பாவத்துல தவறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அப்ப இந்த ஊடுருவுகிற சாத்தான் முதல்ல என்ன செய்கிறான், தலையை எடுத்து விடுகிறான். தலைக்கு தலைவலியை கொடுக்கணும், தலைவனுடைய தலையை எடுத்து விட வேண்டும். இதுதான் குடும்ப சில பெண்கள் குடும்பத்தை நடத்துகிறவர்களாக இருப்பார்கள். கணவர் வெளியூர்ல இருப்பார், அவர் குடும்பத்தை நடத்துகிற பொறுப்புல அந்த தலைவி இருப்பார். இந்த தலைவிக்கு தலைவலியை கொடுக்கும்படியாய் சாத்தான் பல செயல் திட்டங்களை குடும்பத்தில் அவன் செயல்படுத்துவான். அநேக மனக்குழப்பம், அநேக கவலைகள், அநேக மன உளைச்சல்கள், மனசோர்வுகள், மனம் மடியும்படியான வார்த்தைகள். எல்கானாவின் குடும்பத்தில் ஒரு ஊடுருவல்காரர் இருந்தால், அவர் பேர் பெனினாள். இந்த தலைவியை இவள் தேவனுக்காக செயல்பட போகிற ஒரு அற்புதமான பாத்திரமாய் தேவன் தெரிந்து கொண்டபடினாலே இந்த தலைவியை அங்கே சாத்தானால் ஊடுருவப்பட்ட பெனினாள் இடைவிடாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கினால் அவருடைய வார்த்தைகளினாலே. இப்ப நல்லா கவனிங்க, உங்க குடும்பத்தில் யாராவது உங்களை மன உளைச்சலாக்கும்படி பேசினால் கோபம் கொள்ளாதீர்கள், கண்ணீர் வடிக்காதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தேவ சமூகத்துக்கு போங்கள், முழங்கால் படியிடுங்கள், ஆண்டவரிடத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள்.
சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை சாத்தானால தாக்கப்படும் போது அவர் நம்பிக்கை இழந்தவராக இருப்பார், அவிசுவாசம் கொண்டவராக இருப்பார், பயப்படுகிறவராக இருப்பார். எதை நீங்க பாசிட்டிவா சொன்னாலும் அவர் நெகட்டிவா தான் பார்ப்பார், நெகட்டிவா தான் சொல்வார். இப்போ ஊருக்கு நம்ம பஸ் ஏறி போகலாம் அப்படின்னு சொன்னா பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? படி வரும்போது கீழே விழுந்துட்டா என்ன பண்றது? அவர் நோக்கம் ஊருக்கு போறதை தடை செய்யணும், அவ்வளவுதான். அதனால அவர் நெகட்டிவா சொல்லுவார். சரி, இன்னைக்கு மீன் சமைக்கலாமா அப்படின்னு கேட்டா மீன் எதுக்கு வயிற்றால போகும், வாயால போகும், அதனால வேண்டாம் அப்படிம்பார். ஆனா அவரா என்ன சொல்லுவார்? மீன் சமைக்க சொல்லுவார். ஆனா நீங்களா சொன்னா என்ன செய்வார்? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறேன்? இது எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவியாக, குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்குற ஒரு ஆவியாக செயல்படும். ஏன் கணவன் மனைவி கரம் கோர்த்து ஜெபிக்க சொல்றேன் தெரியுமா? இந்த ஒரு மனத்தை கெடுத்தாதான் சாத்தான் உள்ளே ஊடுருவ முடியும். அப்ப நல்லா ஒண்ணு கவனிச்சுங்க, ஒரு மனமாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்பது ரொம்ப கவனம். அது பின்னால் இந்த பொற்சங்கிலி இதை வச்சு உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேன். ஆவியான நடத்தினால நான் அப்படியே உங்களுக்கு பேசிட்டு போயிட்டேன். இப்ப கவனிங்க, மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, கள்ளத்தனமான வலதுகை, சரியா? இப்ப இதை நீக்கிட்டா நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்கன்றுகள். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? ஓங்கி வளர்கிற விருட்சங்களாக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிறார். இரண்டாவது பார்த்தா எங்கள் குமாரத்திகள் எப்படி இருக்கிறாங்க? அரண்மனையில சித்திரம் தீர்த்த மூளை கற்கள் வைக்கப்படுது. நம்ம பிள்ளைங்க இந்த சாத்தான் உள்ளே ஊடுருவாம அதை தடை செய்துட்டா ஆசீர்வதிக்கப்படுறது முதல்ல யாருன்னா நம்ம ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படுது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணுமா, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா, உங்க பசங்க நல்லா வாட்ட சாட்டமா வளர்ந்து நல்லா அழகா அப்படியே வசீகரமா நல்ல குணசாலியா இருக்கணுமா, உங்க பிள்ளைங்க நல்ல சமாதானமா நல்லா படிச்சு நல்ல சந்தோஷமாக வளர்ந்து உங்க குழந்தைங்க, உங்க மகள் உங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைங்க நல்லா இருக்கணுமா, சாத்தான் ஊடுருவலை நீங்கள் ஊடுருவ முடியாதபடி வேலி அடித்து காவல் காத்து ஜெபம் பண்ணுங்கள். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. புலம்பல சொல்லுகிறார், வீதிகளில் மூர்ச்சித்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக நதியளவு கண்ணீரை விட்டு ஆளு. நீ வேதத்தை மறந்தால், ஓசியால சொல்கிறார், வேதத்தை மறந்தால் நான் பிள்ளைகளை மறப்பேன். 4:16 நினைக்கிறேன், நினைவு சரியா இருக்குமானா. என் தாயார் அடிக்கடி சொல்வார்கள். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். விடிய காலத்துல தேவ சமூகத்துல போய் நில்லுங்க. யோபு தன் பிள்ளைகளுக்காக நின்றான். ஆனாலும் அவனை விட அதிகமாக இயேசுவின் நாமத்தினாலே கிருபாசனத்திற்கு நெருங்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ பூமியில கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூமியில கட்டப்படுகிறது எதுவோ. சில நேரத்தில் பாருங்க, அவன் உங்க நினைவுகளை எனக்கு எதிராகவே திருப்பி விட்டுருவான். என்ன பாஸ்ட் இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசினாரு, அவர் சரியாகவே என்கிட்ட பேசலை, அவர் முகமே கொடுக்கல, நான் ஏதோ மனக்கவலையில் பண பிரச்சனையில் உடம்பு முடியாமல் ஏதோ குடும்பத்தில் ஏதோ வந்த ஒரு செய்தினால நான் ஒரு மாதிரி இருப்பேன். ஆனால் உங்கள் உள்ளத்தில் சாத்தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. உங்கள் உள்ளத்தில் என்ன செய்வான்? இன்னைக்கு பாஸ்டர் ஒரு மாதிரி பேசலை, ஒருவேளை அதுவா இருக்குமோ, ஒருவேளை இதுவா இருக்குமோ, ஏன் அவர் என்கிட்ட ஒரு மாதிரியா முதல் மாதிரி அவர் பேச மாட்டேன்றாரு அப்படின்னு. இது யாரு செய்கிற வேலை? பிசாசு உங்க மனசு என்ன செய்யறான்? கெடுக்கிறான். அண்டர்ஸ்டாண்டிங்க கெடுக்கிறான், ஊடுருவுகிறான். தந்திரமாக உங்கள் நினைவுகளில் ஒரு ஆள் உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டே நீங்க நினைப்பீங்க சிந்தனைன்னு. ஆனா அந்த பேசிட்டு இருக்கிறதுல யாருங்க? அது எப்படி பாஸ்டர், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரிசுத்த ஆவி பெற்று எங்கிட்ட எப்படி சாத்தான் பேசுவான்? பேதுருகிட்ட இருந்து பேசலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆண்டவரே அப்ரிஷியேட் பண்றார். பரலோகம் இது என்ன செஞ்சிச்சு? வெளிப்படுத்துது. மாம்ச ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல. ஆனா சில நிமிஷம் கழிச்சு என்ன சொல்றாரு ஆண்டவர்? அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவரை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவரை சிந்திக்கிறார். இப்ப அப்ரிஷியேட் பண்ணணுதும் ஆண்டவர் தான், கண்டாமினேஷன் பண்ணணுதும் ஆண்டவர் தான், கடிந்து கொள்றதும் ஆண்டவர் தான். ஆண்டருக்கு தெரியும் எது தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார், எது சாத்தான். அப்போ ஒரே ஆள் மூலியமாக ஆண்டவரும் பேசுவார். ஆண்டவர் பேசின ஒரு செகண்ட்லயே அடுத்து சாத்தானும் பேசலாம்.
நாம தான் பகுத்தறியணுங்க. நாம தான் பகுத்தறியணும். நிறைய நேரங்களில் சரீர பலவீனத்தோடு வருகிறேன். நிறைய நேரங்களில் பயங்கர பணப்பிரச்சனையோடு வருவேன். இதையெல்லாம் சபையார்கிட்ட நான் சொல்ல முடியுமா? நிறைய நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற சில காரியங்கள் நிமித்தம் மன உளைச்சலாக வருவேன். ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு தேவ வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் மிக கவனமாக வருவேன். என் வீட்டில் போன வாரம், அது முந்தின வாரமும் ஒரு விஷயத்தை பிள்ளைங்க சொன்னாங்க. என்னன்னா, என்னப்பா அம்மாவை பாட்டு போடும்போது நீ அப்படி முறைச்ச அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஜெஸ்ஸி சிஸ்டர் கூட ஆச்சரியமாக பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு குபீர் நினச்சேன். நான் எப்போ என் மனைவியை முறைச்சி பார்த்தேன்? நான் எப்போ முறைச்சி பார்த்தேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, எல்லாரும் கும்பலாக குடும்பமே சொல்லுது, அக்யூஸ் பண்ணுது, இல்லை நீ முறைச்சேன்னு. ஆனால் நான் என்னென்னா, நான் அப்படியே பார்த்துட்டு கார்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா, ஆடியோ சிஸ்டம் சரியாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக பாடுறாங்களா, இதையே நான் வந்து மனசில் நினச்சிட்டு என்ன பண்ணுவேன், என் ஒய்ஃபை பார்த்துருக்கேன். ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது, நான் அப்படியே கூர்ந்து ஒரு விஷயம் சிந்தியில் தீவிரமாக இருந்து பார்த்தோன்னே பாஸ்டர்மாவை பாஸ்டர் என்ன செய்கிறாரு, முறைக்கிறாரு. அப்படி எவ்வளோ அபத்தம் பாருங்க. கண்களால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். என்ன செய்யணும்? தீர விசாரிக்கணுங்க. சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கன்னு வசனம் சொல்லுது. அவன் எப்போ ஊடுருவான் சொல்லுங்க? எப்போ ஊடுருவான்? எப்போ ஊடுருவான்? இடம் கொடுத்தாதாங்க வருவான். நீங்க என்ன சொல்லணும்? என் பாஸ்டர் அப்படி இல்லை. இப்போ என் மனைவி என்ன சொல்லணும்? என் புருஷன் அப்படி இல்லை. உங்கள் அப்பா எதை நினச்சிட்டு என்னை பார்த்துருப்பாரு, உங்களுக்கெல்லாம் முறைக்கிற மாதிரி. நிறைய நேரங்களில் என் மனைவி யார்கிட்டையுமே என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்கூல் படிக்கிற நாள்லேருந்து நான் அப்படி தான். என் தங்கச்சி ஏத்தாப்பில் போவா, அவள் சிரிச்சுக்கிட்டு இப்படின்னு கையெல்லாம் ஆடிட்டு போவா, வீட்டில் வந்து சொல்லுவா. ஆனால் நான் பாட்டுக்கு இப்படி பல விளையாடுறது அது இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். என் முன்னால் என்ன வந்தாலும் எனக்கு தெரியாது. என் சிந்தையில் போவேன், அன்னிச்சு செய்யல, கரெக்டாக நடந்து பஸ் ஏறிடுவேன், அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தோடனே என்ன சார் என்ன முறைச்சிட்டு போனீங்க, நீங்கள் நான் அவ்வளோ பார்த்து டாட்டா சொல்கிறேன், நீங்கள் என்னை பார்த்துட்டு முறைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா, நான் எப்போ முறைச்சேன், உன்னை எப்போ பார்த்தேன், நீ எப்போ வந்த, எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ பாருங்க, அநேக நேரங்களில் ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷனை வச்சோ, ரியாக்ஷனை வச்சோ, பாடி லாங்குவேஜை வச்சோ உங்கள் சிந்தைக்குள்ள சாத்தான் பேசுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அது கணவன் மனைவியாக இருந்தாலும். என் மனைவிக்கு தான் என்ன நல்லா தெரியும். நான் நெத்தியை சுழிச்சிட்டு இருந்தால் என்னென்னு யோசிக்கிறேன், நான் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருந்தா என்ன யோசிக்கிறேன், நான் பொய் சொன்னால் எப்படி, எனக்கு பொய் சொன்னால் வீட்டில் எல்லாருமே பிடிச்சிருவாங்க, என் மூஞ்சியே காமிச்சு கொடுத்துரும். பொய் சொல்கிறதுல எப்படி டக்குன்னு மாட்டிக்குவேன். நான் ஏதாவது ஏமாத்தலான்னு சொன்னாலும் ஏமாற்ற முடியாது. பளிச்சுன்னு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் என்னை ரையன்னு பிடிச்சாங்க. போய் புழுகாதே அப்படின்னு பிடிச்சுவேன். நான் யோசிப்பேன், எப்படா அப்படி சொல்கிறாரு, எப்படி போய் சொல்கிறேன்னு சொல்கிறேன், உன் முகமே காட்டி கொடுத்தது, உனக்கு செட்டே ஆகலப்பா. நம்ம நேர்மையாக வாழ்ந்து 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 நம்மளால பொய் சொல்ல என்ன செய்ய முடியல, அதை மறைச்சு வைக்க முடியாது, மறைக்க தெரியாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதை மறைக்க கற்றுக்கொள்ளலை, மறைக்க தெரியாது. ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் நேர்மையாகவே வாழ கற்றுக் கொடுக்கறதுனால. அதனால எதையும் நீங்களா பார்த்து ஒரு விஷயத்த எப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ முடிவு எடுத்துறாதீங்க. லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம், 17ஆம் வசனத்துக்கு வருவோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வேகமா படிங்க. தப்பா போச்சா? பாருங்க, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். அப்போ முதல்ல பிரிவினை இல்லாத ஒரு வீடாக, குடும்பமாக, சபையாக நம்ம ஒரு மனமா இருக்கணும். அதான் ஒரு டெப்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எந்த மனைவியெல்லாம் உங்க கணவனை நல்லா புரிஞ்சிருக்கிறேன்னு சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் கணவனை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்ற மனைவியெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு. செல்வி கணேஷ் அவங்க பிரதருடைய ஒய்ஃபை நான் விசுவாசிக்கிறேன், அவங்க உண்மையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினவங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து குழம்பு என்னமோ கேட்கறது கூட யோசிப்பாராம், அப்படியே சாப்பிடுவோன்னு. ஆனால் அவருக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு கரெக்டாக அவங்க ஊற்றுவாங்களாம்.
இது அவங்க சிஸ்டர் சொன்னது மாத்திரம் இல்லை, அவங்க பெரிய மகளும் அதையே உறுதிப்படுத்தி என் பெரிய மக சொன்னாங்க, எங்கள் அம்மா அப்பா மாதிரி நாங்கள் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் பாஸ்டர்னு அவங்க பொண்ணு சொன்னான். யார் மாதிரி? எங்கள் அப்பா மாதிரி என் கணவரும் எங்கள் அம்மா மாதிரி நானும் வாழ ஆசைப்படுறோன்னு சொன்னான். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சாட்சி! ரியலி நான் அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ரொம்ப வெல் அண்டர்ஸ்டாண்டபிள் கப்புள்னு அவங்களை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அவர்களை இன்னுமாய் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்போ சாத்தான் உள்ளே ஊடுருவுகிறான் இல்லையா? சரி, பிரிவினை வரக்கூடாது நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த பிரிவினைக்கு காரணம் என்ன என்று பார்த்தா சாத்தான். இந்த சாத்தானை பற்றி என்ன செய்து அப்படின்னு பார்த்தா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் பாடிடுங்க, படிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துணைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டல பொல்லாதாவின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. சரியா? போராட்டம் உண்டு. ரைட். இப்போ இன்னொரு வசனத்துக்கு வருவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துக்கு வருவோம். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக. அப்போ நம்ம முற்காலத்தில் எப்படி இருந்தோம்? நம்மை பொசஸ் பண்ணியிருந்த, நமக்குள் ஊடுருவி இருந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவியின்படி நாம் நடந்தோம். பிரச்சனை என்னன்னா, இப்பவும் அப்படித்தான் இருக்கிறோமா? பார்க்கணுமா வேண்டாமா? நீங்க உடனே உங்க கணவரையே நினைக்க கூடாது, உங்க மனைவியே நினைக்க கூடாது, உங்க பிள்ளைகளையே நினைக்கக்கூடாது. முதல்ல உங்களை நினைங்க. நான் முற்காலத்தில் எனக்குள் கிரியை செய்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவியின்படி நான் நடக்கிறேனா என்பதை குறித்து நீங்க சிந்தித்து பார்க்கணும். சரியா? மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்தவர்கள் எல்லாம் ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவியின்படி. யார் ஒருவர் மனசும் இந்த மாம்சம் விரும்பினதை செய்யாம இருக்கிறீங்களோ, உங்களை பிசாசு உள்ள வந்து நடத்தலை. நல்லா புரிஞ்சுதா? இன்னைக்கு எனக்கு இப்போ ஒரு குடும்பம்னா என்ன செய்யணும்? ஒரு மனம் சரியா இருக்கணும்னா, எங்க காய் வாங்கிட்டு செய்வா இல்லை வேற ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? கணவர்கிட்ட என்ன செய்யணும்? மனைவி என்ன செய்யணும்? கேட்கணும். நீங்கள் ஆர்டர் போடக்கூடாது. ஏங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க, உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துடுங்க, பருப்பு போட்டு இன்றைக்கி நான் ஒரு சாம்பார் செய்யணும், எனக்கு முட்டைக்கோஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, முட்டைக்கோஸ் வாங்கிட்டு வந்துடுங்க, 4 முட்டை வாங்கிட்டு வந்துடுங்க, ஆம்லேட் போட்டு வைக்கிறேன். கட்டளை. மாறாக ஒரு மணி என்ன செய்யணும்? ஏங்க இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜுமா? வெஜ்ஜு சமைச்சுக்குவோமா? சரி, வெஜ்ஜுனா என்ன குழம்பு செய்யலாம்? பீர்க்கங்காய் குழம்பா இல்லை என்ன வேறு ஏதாவது காய் சூஸ் பண்ணிக்கிங்களா? என்ன செய்யலாம்? கத்திரிக்காய் இது போட்டு கொஞ்சம் செய்யவா? சுஜி மாதிரி செய்யவா? தொட்டுக்கிற கொஞ்சம் கூட்டு அவியல் செய்யவா? கேட்கணும். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன நானே கேட்டுட்ருக்கிறது? அப்படிலாம் இல்லை, நான் கொடுக்குறத சாப்பிட்டோம் அப்படின்னா அங்கே தான் வினையே ஆரம்பிக்குது. அப்போ 30 வருஷம் ஆனால் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் ஓவர்டேக் பண்ணிட்டு போகலான்னு ஆண்டவர் லைசன்ஸ் கொடுத்துட்டாரா? சாராளுக்கு எத்தனை வயசு? கர்ப்பம் செத்து போகிற அளவுக்கு வயசு. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? சரீரம் செத்து போன வயசு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவனே என்று சொல்லி சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தா. அப்போ எப்போ வரைக்கும் கீழ்ப்படினோம்? அப் டு டெத், சாகர வரைக்கும் கணவனுக்கு கீழ்ப்படி. நான் சம்பாத்தியம் பண்ணி நான் தாங்க குடும்பம் நடத்துகிறேன், நடத்துங்க, தப்பு ஒன்றும் இல்லை. இல்லை சம்பாதிக்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, கணவர் செய்யட்டும். ஓவர்டேக் பண்ணாதீங்க, ஓவர் கம் பண்ணாதீங்க, ஓவர் ரூல் பண்ணாதீங்க, சமநிலையாக இருக்க வேண்டும். அதுக்காக மனைவி வேலைக்காரி அல்ல, மனைவி அடிமை அல்ல. மனைவி ஏய் அதை செஞ்சிட்டியா, ஏய் இதை செஞ்சிட்டியா, ஏய் அங்கே போயிட்டியா, ஏய் பேய் அப்படின்னு சொன்னால் அது பேயாதான் வரும். அதுக்குரிய மரியாதையும் அன்பையும் செலுத்தணும். 2 பேரும் ஒரு வீடு கட்ட விரும்புகிற, வீடு கட்ட போகிற ஒரு ஓனரும் வீடை கட்டி கொடுக்கிற இன்ஜினியரும் என்ன செய்யணும்?
கலந்து பேசணும். இப்ப வீட்டு ஓனர் என்ன சொல்லுவாரு, என் வீடு வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகணும் அப்படிம்பாரு. அப்ப இன்ஜினியர் சொல்லணும், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகாதுங்க, ஏன்னா கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு தொப்புன்னு விழுந்துருங்க, நில அதிர்ச்சி அப்படி கட்டவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி, அப்ப எப்படி கட்டலான்னு ஹவுஸ் ஓனர் கேட்கணும். நீங்க கேட்குற மாதிரி இங்க பெட்ரூம், இங்க கிச்சனு, இங்க ஹாலு, அங்க பாத்ரூம் இதெல்லாம் வரணும்னா அதுக்கு இப்படி போடலாங்க. அவர் இதை பார்க்கணும். ஏன் இந்த பாத்ரூம் கொஞ்சம் இப்படி போடுங்களேன், ஓ அதை பார்த்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இந்த பெட்ரூம் அங்க போடுங்களேன், ஓ போட்டுக்கலாம் பரவாயில்ல. இந்த 16க்கு 10 தான் பெட்ரூம் இருக்கு, ஓ போட்டுக்கலாம். ஆனா என்ன செய்ய முடியாது, வீடை வந்து சைடில் இப்படி ஒரு பக்கமா இப்படி நிக்க வைக்கணும் அப்படின்னா அப்படி நிக்க வைக்க முடியுமா? இது விதண்டாவாதம், விகற்பவாதம். அப்போ ஒரு கணவன் மனைவி என்ன செய்யணும்னா, விதண்டவாதம் விகற்பவாதம் செய்யாம ஒருவரோடு ஒருவர் கலந்து நல்ல ஆலோசனை செய்து நல்ல உடைமை பிறக்கும்படியா ஆலோசனை செய்யணும். அங்கே மனசு வாம்சு விரும்பினபடி எல்லாம் ஆடக்கூடாது. சரீர பிரகாரமான ஒரு உறவுகளிலிருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை துணையை பாதிக்காத, வேதனைப்படுத்தாத, அவமானப்படுத்தாத செயல்களைத்தான் நான் செய்யும்படி வேதம் எனக்கு வலியுறுத்துகிறது. என்ன செய்யக்கூடாது? என் பேச்சோ என் செயலோ என் வாழ்க்கை துணையை அவமானப்படுத்தக்கூடாது. என்னுடைய பேச்சோ என்னுடைய செயலோ என் வாழ்க்கை துணையின் மனதை புண்படுத்தக்கூடாது. என் பேச்சோ என் செயலோ என் வாழ்க்கை துணியின் உரிமையை பறித்து அடிமையாக்கக்கூடாது. இதுதான் பேலன்ஸ். ஸோ கணவன் ஹேவ் ஈக்குவல் ரைட் அண்ட் ஆல்சோ மனைவி ஹேவ் ஈக்குவல் ரைட். அதுதான் ஃபேமிலி சரியா போகும். இதைத்தான் வேதம் சமநிலை பிரமாணமாக ஃபேமிலியை ரன் பண்ண சொல்லுது. சில இடத்துல அம்மாக்குள்ள சாத்தான் உருவிட்டா, என்னடா பொண்டாட்டியை ஆட்டி வைக்கிற மாதிரி எல்லாம் ஆடுற அப்படிங்கிற ஒரு சத்தம் பேதுரு மாதிரி வரும். அப்ப மனசுக்குள்ள என்ன செய்யணும்? அப்பாலே போ. யாருக்குள்ள இருந்து பேசும்? அம்மா மாதிரிலாம் சர்ச்சு முன்ன உதைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். வருங்க, ஆவிக்குரிய அம்மா தான், ஜபம் பண்ற அம்மா தான், உபவாசம் போடுற அம்மா தான், நான் ரட்சிக்கப்பட காரணமான அம்மா தான். ஆனா அந்த அம்மாக்குள்ள இயற்கையா ஒரு மாம்சம் இருக்கு. மனசு மட்டும் இல்லை, மாம்சம் ஒன்று விரும்பும். அது என்ன விரும்பும்? இப்போ நேற்றுக்கு வந்தவளோட ரொம்ப ஓவரா போறானா. சில அம்மா மாரு ஒத்த பையனை வச்சுக்கிற அம்மா மாரு சாமானியமாக பொண்ணே பார்க்க மாட்டாங்க, கல்யாணமாக பண்ண மாட்டாங்க. எந்த பொண்ணை பார்த்தாலும் நொட்டை சொல்லிட்டு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே வருவாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அவங்க 2 பேரும் வெளியே போலாங்கும்போது, இன்னைக்கு எதுக்கு போகிற, மழை வர்ற மாதிரி வேண்டாம், இன்னைக்கு எதுக்கு போற, ஓட்டலையா சாப்பிட்ற, ஐயோயோ. இப்போ உதாரணமாக சுசீலாங்கிற ஒரு மருமக, இங்கே இருக்கிற பேரை சொன்னால் எனக்கு வில்லங்க, சுசீலான்னு மருமக இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க. சுசீலாவுக்கு வயிற்றால போயிருமுடா, ஒருவேளை கன்சீவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று ஆயிரும்டா, நீ பாட்டுக்கு அங்கே எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கிற. இதே இது நமக்கு மக இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. என்ன மகத்துக்கு என்ன பேரலாம், முத்துன்னு ஒரு மக இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உடனே மருமகனை பார்த்து, ஆண்டவரே முத்துவை ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கணும் ஆண்டவரே, ஷாப்பிங் மாலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக என் பிள்ளையை வச்சுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சென்னை சில்க்ஸில் அல்லது சாரதாஸில் நல்ல புடவை வந்திருக்கான், என் மருமகன் வாங்கி கொடுக்க வைக்கணும். என் மருமகன் உள்ளத்தில் பேசுங்க ஆண்டவரே. அந்த மாமியார் கொடுக்கிய நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. என் பிள்ளை இன்னொரு வீட்டில் வாழ்ந்தா அந்த மாமியார் எனக்கு வில்லி, மருமகன் பொண்ணு பேச்சு கேட்கணும். ஆனா என்னுடைய பையன் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு என் மகன் வந்து என்ன செய்யக்கூடாது, எதையும் செஞ்சிடக்கூடாது. நல்ல செருப்பு ஒன்று வாங்கி கொடுத்துட்டா போதும். ஏண்டா இது என்ன விலை, ஒரு 1000 ரூபா இருக்குமா? ஆமாம்மா 1800 என்னடா சொல்ற? ஆமாம்மா 1800. ஏண்டா இதுக்கு 5 செருப்பு எடுத்துக்கலாமே, நானெல்லாம் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது அப்படின்னு அந்த காலத்தில் 1947ஆம் வருஷம்னு அவங்க ஆரம்பிப்பா பாருங்க. அதுதான் சாத்தானுடைய ஊடுருவுதல். இது மாம்சம். இந்த மாம்சத்தையும் மனசையும் தட்டி விடுகிற வேலை தான் சாத்தானுடைய வேலை. நீங்க தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் மாறுங்கள், தெய்வீக குணாதிசயம் உள்ளவர்களாய் மாறுங்க. உங்க மருமகளை நேசிங்க, உங்க மருமகனை நேசிங்க. ஆண்டவரே, மனசும் மாம்சம் ஒரு காலத்தில் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே என் மனசும் மாம்சம் இன்னைக்கு போகக்கூடாது. நான் சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், மேக்சிமம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. சாத்தான் உங்களை எந்த அளவுக்கு தூண்டியிருப்பாங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. வீட்டில் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறோம் ஈகோன்னு, அதுதான் மாம்சம்னு வேதம் சொல்லுது.
இயேசுவுக்கு ஈகோ இல்லைங்க. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கும் ஈகோ இல்லைங்க. ஏன்னா அந்த ஈகோங்கிற சைக்காலஜி ஃபீலிங்ஸ் அதைத்தான் வேதம் சொல்லுது, மாம்சம் என்று சொல்லுது. இதைத்தான் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாத்துலேயும் பெரிய ஆளா தன்னை காண்பிக்க, நான் சொல்றதே செய்யறதுக்காக நீ சொல்றதை நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களை வளர்க்கக்கூடியதா அது இருந்தது. அது சப்ஜெக்ட் விவரமா பேசணும், அப்படியே தாண்டி தாண்டி நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன். எபேசியர் 2:2 வாசிச்சோம்ல, அதுல என்ன தெரியுமா போட்டிருக்கு? எபேசியர் 2:2 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆகாயத்து அதிகார பிரபுங்கிற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்குன்னா, த ரூலர் ஆஃப் கிங்டம் ஆஃப் த ஏர். என்ன? இன்னொரு ஒளியாக்கத்தில் பார்த்தீங்கன்னா, காஸ்மிக் பவர்ஸ் என்று சொல்லலாம். இன்னொன்று பிரின்ஸ் ஆஃப் விண்ட் என்று போடப்பட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? பிரின்ஸ் ஆஃப் விண்ட், அதாவது காற்றுகளின் அரசன். என்ன அரசன்? காற்றுகளின் அரசன். இப்ப லேகியோன் சப்ஜெக்டுக்கு வருவோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க படிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் திருப்பிட்டீங்களா? ஆண்டவர் அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியால் அவன் ஆண்டவரே என்னை ஏன் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட துரத்தாதீங்கன்னு கேட்டான். ஆனால் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பிசாசினால் ஊடுருவலுக்கு ஆளான இந்த மனிதன் என்ன பண்ணா, he breaks the chain. அவன் என்ன பண்ணானா, முதல்ல அவன் காவலை தாண்டினான். காவலை தாண்டினான், அது போடப்பட்டிருக்கு பாருங்க. காவலை தாண்டினான். இப்போ அவன் சங்கிலிகளை முறித்து போட்டான், விலங்குகளை முறித்து போட்டான். அப்ப இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், விலங்குகளை சங்கிலிகளை முறித்து போடுதல் என்பது எதுன்னா கூட சட்டங்களை முறித்தல். இப்போ போலீஸ்கார் இல்லை, ஷார்ட்கட்டு ஒன்வேல போ அப்படின்னு ஒரு குரல் உங்க உள்ளத்துல ஒரு சிந்தனை வருதுன்னா, அது யார் இடத்திலிருந்து வருது? பரிசுத்த ஆவியானவர் இடத்திலிருந்தா? ஆவியானவர் என்னைக்கும் சட்டத்தை மீற சொல்ல மாட்டார். சங்கிலிகளை உடைக்கிறது யாருன்னா சாத்தான். சட்டத்தை உடைக்கிறது யாருன்னா சாத்தான். வீட்டுக்காரர் சொல்லியிருப்பாரு, அவன் ஒரு மாதிரி டைப்பா இருக்கான், அவன் ஃபோன் பண்ணா அவங்ககிட்ட பேசாத அப்படின்னு சொல்றாரு. ராங் நம்பர் ஒன்று தொடர்ந்து 2 நாளாக வருது. இப்போ பேசாதன்னு வீட்டுக்காரர் சொல்றாரு. இப்போ அந்த ஃபோன் அடிக்குது. ஆனால் நல்லா இருக்கே குரல், என்னதான் சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபோனை பேசுறதுக்கு ஆன் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? சங்கிலியை உடைக்கிறீர்கள், காவலை உடைக்கிறீர்கள். ஏவாளுக்கு ஒரு காவலை ஆதாம் கொடுத்திருந்தார், ஆதாமுக்கு ஒரு காவலை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த காவல் என்னவென்றால், அந்த கனியை புசிக்காத, புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இப்போ ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தோட புருஷன் ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். என்ன பிரமாணம்? அந்த கனியை பறிக்கவும் புசிக்கவும் கூடாது, அப்படி தொடக்கூட கூடாது அப்படின்னு ஒரு பிரமாணத்தை கொடுக்குறா. ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னால பிசாசு கிட்ட பேசுறா. ஆகவே அவ பொய் சொல்லலை. புரியுதா? கெட்ட ஆவி கிடையாது பொய் சொல்றதுக்கு. பொய்யின் ஆவி அவளுக்குள்ள போகல, அவ உண்மையை தான் சொல்றா. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் ஏவாள் சொன்ன வார்த்தைக்கும் இடையில எக்ஸ்ட்ராவாக வந்த வார்த்தை யாருடையது? அவளுடைய கணவனாகிய ஆதாமுடையது. இப்ப ஆதாமுடைய வார்த்தையை அவள் கேட்டுட்டு இப்போ அதை அவள் சொல்லும் போது இப்ப சாத்தான் என்ன செய்யறான்? அந்த வார்த்தைகளிலே தாண்டவும் மீறவும் அவளை ஸ்டிமுலேட் பண்ணுகிறான், அவளை தூண்டி விடுகிறான், அவளுக்குள்ளே ஊடுருவ அவன் நய வசனிப்பை செய்கிறான். நல்லா செய்யுங்க. சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே, என்னைக்குமே உங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்க தேவனா இருந்தா உள்ளது உள்ளபடி தெரியும். ஆனா உங்களுக்கு ஆலோசனை சொல்றது பிசாசுகிட்ட இருந்து வந்ததுன்னா அந்த ரியாலிட்டியை மறைத்து நல்லது போல மாய காட்சி தெரியும். அப்பா அம்மா சொல்லுவாங்க, காதலிக்காத, காதலனோட போகாத, ரேப் பண்ணிடுவான், கொலை பண்ணிடுவான், பிளாக்மெயில் பண்ணுவான், உன் வாழ்க்கை கஷ்டமா இருக்கும், ரொம்ப அவமானப்படுவேன். இது யார் சொல்றா?
அப்பா அம்மா சொல்கிறாங்க. இது ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். உண்மை கசக்க தான் செய்யும். அது கேட்க இனிமையாக இருக்காது. ஆனால் காதல் என்ன சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப தூங்கவே முடியலைங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, உங்களை மறக்கவே முடியாதுங்க, செத்து கூட போவேங்க, ஆனால் உங்களை மறக்க முடியாது. சொல்லுங்கள், இப்போ கூட சொல்லுங்கள், நான் இப்போ கூட செத்து போகிறேங்க, உங்களுக்காக தாஜ்மஹாலையே கொண்டு வர்றேங்க, செங்கோட்டையே கொண்டு வர்றேங்க, இந்தியாவுக்கே உங்களை அரசனாக்குறேங்க. இதெல்லாம் யார் சொல்லுவா? இந்த வயசுக்கு வந்த புதுசில் பாடியில் செக்ஸுவல் ஹார்மோன் சுரக்கும். இது ரீப்ரொடியூஸ் சிஸ்டத்துக்காக, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக செக்ஸுவல் ஹார்மோன் எதிர்பாலினத்தை ஈர்ப்பதற்காக, அவங்க மேலே ஈர்ப்பை ஏற்படுத்தி அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பாடியை தயார்படுத்தும். இதுதான் மாம்சம். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. உங்கள் ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணுறதை பார்த்து எதிர்பாலினத்தின் மேலே ஈர்ப்பு கொண்டு அவன் சொல்கிற பேச்சையெல்லாம் கேட்டிங்கன்னா, இப்போ அப்பா வந்து ஒரு பெரிய தலை வச்சு கோலியாத் மாதிரி பெரிய மீசை வச்சுருக்கிற மோசமான அருவாள் வச்சுருக்கிற ஆள் மாதிரி வில்லனா உங்கள் வாழ்க்கையில் தெரியும். அம்மா எப்படி தெரியும்? சாத்தா மாதிரி, பாம்பு மாதிரி, பொல்லாதவ மாதிரி. அவளை மாதிரி ஒரு அயோக்கியமான ஆள் யாருமே இல்லை. அவள் நான் சின்னதுலேருந்து காதலங்கிட்ட சொல்கிறான், நான் சின்னதுலேருந்து பார்க்குறேன், என்னை எங்கள் வீட்டில் யாருமே நேசிக்கிறதில்ல, உன்னையெல்லாம் என்ன பண்ணலாங்க? உனக்கு கக்கா கழுவி விட்டு, உச்சா கழுவி விட்டு, மணக்க பவுட்ரு போட்டு முத்தமாக கொடுத்து, சோறு ஊட்டி கொடுத்து, பால் ஊட்டி, ரத்தத்தை பாலை வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு எத்தனை ஒழுங்கா என் மனைவி சொல்லுவாங்க, எனக்கு குப்புரை படுக்கணும்னு ஆசையாக இருக்குது, இது தூக்கி வெளியே வச்சுட்டு குப்புறப்படுத்துக்குவா அப்படின்னு கேட்டுட்டு, அச்சோ இல்லை தங்கம், பரவாயில்ல, நான் அம்மா உனக்காக கஷ்டப்படுறேன், என் மனைவி வயிற்றை தடவிட்டு குழந்தைகிட்ட பேசுவா. குப்புறப்படுக்க ஆசையாக இருக்கும், இடுப்பு வலிக்கும், பொம்பளைகளுக்கு தெரியும், கணவனுக்கு தெரியாது, ஆனால் மனைவிக்கு அந்த வலி தெரியும். இவ்வளோ சுமந்த பெற்ற தாய் தான் எப்படி தெரியுது? உலகத்தில் இவ்வளோ மாதிரி மோசமான ஆள் யார் இல்லை. யார் கூட? காதலும் கூட பேசும்போது. இதே தான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் ஊழியக்காரன் பேசும்போது கசக்க தான் செய்யும். ஒரு பழமொழி, ஒரு செய்யுள் இருக்குன்னு நினைக்கிறேன். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். ஆலோசனை பெரியவங்க சொல்றதுல முன்னால கசக்கும். சங்கீதக்காரன் அதை அழகா சொல்றான், நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயே போல் இருக்குங்கிறான். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க யோசிங்க. உங்க குடும்பத்துல ஒழுக்கத்தை பரிசுத்தத்தை நிலைநாட்டுறவங்களுடைய பேச்சை நீங்க கவனிங்க. அப்போ ஆகாயத்தின் அதிகார பிரபு இவன் என்ன செய்யறான்? காவல்களை தாண்ட வைக்கிறான், ஒழுக்கத்தை தாண்ட வைக்கிறான், கட்டுப்பாடுகளை முறிக்க வைக்கிறான். உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. எங்க வீட்டில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 7 மணிக்கு குடும்ப ஜெபத்தில் அட்டன் பண்ணணும். கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டோடு பேசிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து மணி 8:30 மணி ஆயிடுச்சு. அப்படியே பயங்கர பாவம் செஞ்ச உணர்வு, கில்ட்டி உணர்வு. எப்போ 2 குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு, வீட்டுக்குள்ளே பதறி நுழையிறேன், மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருட்டில் அணிஞ்சு போச்சு. என் மனைவி கேட்குறாங்க, என்ன தப்பு பண்ணீங்க, ஏன் எப்படி இருக்கீங்க, ஒரு மாதிரியா இருக்குங்க, என்னமோ நடந்திருக்கு, சொல்லுங்கன்னு. அப்புறம் கடைசியில் சொன்னேன், இல்லை 7 மணிக்கு குடும்ப ஜெபத்துக்கு வந்துடுவோம், இன்னைக்கு 7 மணி தாண்டி நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு மாதிரி மனசாட்சியில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். தேவன் என்ன அப்படி ஒரு ஒழுக்கத்தில் என்னை கட்டுப்பாடாக வைத்திருந்தார். உங்கள் அம்மா அப்பா உங்களை ஒழுக்கத்தில் கட்டுப்பாடாக கட்டி வைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரீடமே இல்லை. நான் நினைச்சது ஏதாவது இந்த வீட்டில் நடக்குதா? நடக்காது. வீட்டில் வளர்க்குற நாய் நினைக்கும், ரோட்டில் போகிற நாயெல்லாம் பார்த்து, நீ எல்லாம் கொடுத்து வச்சாலு, ரோட்டில் கண்ட அசிங்கத்தை சாப்பிட்டுட்டு அது சொல்லும், வந்து மௌனமாக பக்கத்தில் ரோட்டு நாய் வந்து வீட்டு நாய்கிட்ட ஆலோசனையை பகிர்ந்து கொள்வது. அது சொல்லுது, இல்லை நீ தான் கொடுத்து வச்சவ, நேரமான பெடிகிரி, நேரமான பால், மாசமான உனக்கு ஊசி, போடுறதுக்கு பவுட்ரு, வாரமான 2 குளியல் தூக்கி வச்சு பஞ்சுமத்தியில் கொஞ்சி ஏசியை போட்டுவிட்டு உன்னை தூக்கி வைக்கிறாங்க. வரவங்க போகிறவங்களாம் தூக்கி போகிற பக்கமெல்லாம் ஏசி காரில் ட்ராவல் பண்ணுற,
உனக்குன்னு தனியா வாங்கி போடுறாங்க, உனக்குன்னு சூப்பு வாங்கி போடுறாங்க, கறி வாங்கி போடுறாங்க. ஆனா ஒருவேளை சோத்துக்கு நான் எத்தனை வீதி போகணும் தெரியுமா? எத்தனை குப்பை தொட்டி ஏறி இறங்கணும் தெரியுமா? அந்த எச்ச சாப்பாடு சாப்பிடறதுக்குள்ள என்ன போல இருக்கிற பல நாய்கிட்ட சண்டை போட்டு கடி வாங்கி வாங்கி அடிபட்டு ரோட்ல போற வண்டியில மாட்டி சீரழிஞ்சு ஓடி வர்ற பசங்க என்ன கல் எடுத்து அடிக்கிறத அடிய வாங்கி மழையில நனைஞ்சு குளிர்ல நனைஞ்சு வெயில காஞ்ச தண்ணி இல்லாம சாக்கடை தண்ணியை குடிச்சு இந்த வாழ்க்கைக்கா நீ ஆசைப்படுற? எந்த பிள்ளையாவது எந்த பையனாவது என் வீட்டில் ஃப்ரீடம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இப்பவே லேகியோனை அனுப்ப சொல்லி சொல்றேன். சுத்திட்டு வா. தெருநாய் வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கை கணம். தேவன் நம்முடைய ஒழுக்கத்துக்குள்ளே கட்டுப்பாடுக்குள்ள வைத்திருக்கிற. சாத்தான் ஊடுருவும் போது நீ என்ன பண்ணுவ? ஒழுக்கத்தை உடைப்ப, சங்கிலிகளை முறிப்ப. இரண்டாவது சொல்கிறது, அவன் வனாந்தரத்துக்கு துரத்தப்படுவான். வனாந்தரத்துக்கு துரத்தப்படுவான். வீட்டில் ஏசி போட்டு நல்லா வச்சிருக்கும் போது நீங்க கொலை செய்யப்படுற பிள்ளைங்க, ரேப் பண்ண பிள்ளைகள் எல்லாம் பண்ணப்பட்ட பிள்ளைங்களுடைய இதெல்லாம் பாருங்க. என்ன நடக்கிறான்? ஒரு குறிப்பிட்ட 10 மணிக்கு மேலே இருட்டுக்குள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல புதருக்குள்ள போய் உட்காந்து காதலனோட உனக்கு என்ன வேலை 11 மணிக்கு? ஏன் இந்த வனாந்தரத்துக்கு போற? மாம்சம் மனசும் உன்னை தூண்டி விடுகிற சாத்தான் உள்ள ஊடுருவி நீ வீட்டில் இருக்க வேண்டிய அந்த நேரத்தில் உன்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போயிடும். இப்போ வனாந்தரத்தில் என்ன நடக்கும்? டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர நடக்கும். காதலன் கூட போய் எங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கா போய் டீ சாப்பிட்ற? அதுவும் நடக்கும். ஐஸ்கிரீம் பார் இருக்கும். அது கொஞ்சம் முதல்ல ஒரு 6 மாசம் தான். நீ அவனை கண்ட்ரோலுக்கு வந்துட்ட, அவன் உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டான், உள்ளும் புறமும் அறிஞ்சிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், புரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இல்லை. நீ தான் அவனுக்கு ஃபோன் போடணும், அவன் ஃபோன் பண்ண மாட்டான். நீ தான் அவனை தேடணும், அவன் உன்னை தேட மாட்டான். நீ தான் அவனை கூப்பிடணும், அவன் உன்னை கூப்பிட மாட்டான். ஏன்னா எல்லாத்தையும் நீ அவன்கிட்ட இழந்துட்ட. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? மீட் பண்ற இடம் எது? எங்கேயாவது ரோட்டு ஓரத்தில் போகும்போது உள்ள 2 மரம் புதர் இருக்கா, வாடி அங்கே போய் உட்காந்து பேசுவேன். யாருக்கு தெரியாது. வண்டியை உள்ள எடுத்துகிட்டு போய் புதருக்குள்ளே வச்சு பேசுவேன். இங்கே பேசுறதுக்கா கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட? நல்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ணி, ஊர் அறிய நாடு அறிய கல்யாணம் பண்ணி, துணிமணி எடுத்து நல்ல ஒரு மண்டபத்தை பார்த்து நல்ல செலவு பண்ணி நகை நட்டு போட்டு ஊரார் சுற்றத்தாரெல்லாம் வாழ்த்து அழகாக ஒரு ஃபர்ஸ்ட் நைட்லாம் தேனிலவுக்கெல்லாம் அனுப்புறதுக்கெல்லாம் டிக்கெட் எல்லாம் போட, வசதி உள்ளவன் வெளிநாட்டுக்கு அனுப்புவான், வசதி இல்லாதவன் ஊட்டி குன்னூருக்கு அனுப்புவான், அல்லது எங்கேயும் போக வழியில் அட்லீஸ்ட் முக்கொம்பு காவிரி கல்லணைக்காவது கூட்டிகிட்டு போவான். இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்க. எதுக்கு வனாந்தரமான வாழ்க்கை? அடுத்தது சொல்லப்படுகிறது மார்க் 5:2 5:2-3 பாருங்க. பிரேத கல்லறையில் குடியிருந்தான். அவன் குடியிருப்பு மார்க் 5:2-3 சொல்லப்பட்டிருக்கு. அவன் குடியிருப்பு கல்லறைகள் இருந்தது. அவன் பிரேத கல்லறைகள் இடத்துல போய் அவன் வாசம் பண்ணான். செத்தவர்கள் இடத்துல தான் அவனுக்கு ஐக்கியம். செத்தவர்கள் யாரு? பாவத்தில் மரித்து கிடக்கிற பாவிகள். உன் ஃப்ரெண்டு யாரு? கஞ்சா குடிக்கிறவன். உன் ஃப்ரெண்டு யாரு? 3 காதலனோட சுத்திட்டு வந்தவ, 2 அபார்ஷன் பண்ணிட்டு வந்தவ. நீ ரட்சிக்கப்பட்ட தேவப்புல, அபார்ஷன் மனுகளோட உனக்கு என்ன ஐக்கியம் இருக்கு? அவன் காதலனோட ரூமுக்கு 2 காதலனை மாத்தி மாத்தி ரூமுக்கு போயிட்டு வந்தவளோட உனக்கு எதுக்கு ஐக்கியம் இருக்கு? செத்தவர்களோட ஐக்கியம். நீங்க நினைச்சுக்கமா லேகியோன் பிசாசுனா லிட்டரலாவே கடலில் போனோம், அது உண்மைதான். ஆனா ஸ்பிரிச்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா செத்தவர்களிடத்துல மரித்தவர்களிடத்துல ஐக்கியம். வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி எபேசியர்ல நாம படிக்கிற 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அடுத்த காரியம் பாருங்க, மார்க் 5:5 கூக்குரல், சமாதானம் இல்லாத நிலை. அவன் இரவும் பகலும் கூக்குரல் இட்டு இருப்பான். உங்க வீட்டில் சாத்தானால ஊடுருவின நபர்கள் சத்தம் போட்டு கத்தி பேசுவாங்க. ஐயோ பக்கத்தில் கேட்க போதுங்க, வெள்ளமா பேசுங்க. ஏன் சத்தமா பேசுறோம்? எவன் வந்து என்ன பண்ணிடுவான்? ஊடுருவன சாத்தான் ஊடுருவன என்ன வரும்? எவன் வந்து பார்க்கிறேன் கண்ணு எப்படி வந்துடும்? வெளியே வந்துடும். இங்க பாரு, பார்த்துக்க. ஆமா, இந்த கூக்குரல் எங்க இருக்கு? ஆனா வேதம் சொல்லுகிறது ஏசாயா 53 அவர் கூக்குரலிட மாட்டார், அவர் சத்தமிடவும் மாட்டார். அவர் அடிக்கப்படுகிறவனுக்கு முன்பாக கொண்டு போகிற சத்தமிடாத ஆட்டுக்குட்டியே போல் இருந்தார். கேட்டா என் பொண்டாடி ஒழுங்கா சோறு தர மாட்டேங்கிறாங்க, டைமுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிறா? விட்டானா பாரு. இது கண்டிப்பா நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் இது யாருன்னா இது சாத்தான் தான். இது பியூர் யாரு தான்? பியூர் யாரு தான்? சாத்தான் தான். இது வேற யாரும் ஆள் இல்லை. அதே சமயத்தில்
இயேசு தேவாலயத்தில் கலர் குகையாக்கின போது அங்கே சத்தம் போட்டார். இப்போ எங்கள் குடும்பமெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எங்கள் வீட்டில் ஒழுக்கத்தை நிலைநாட்டுறதுக்கு நான் சத்தம் போட்டா, ஓ அப்போ அப்பாவுக்கு லேகியோனா, பாஸ்டுக்கு லேகியோனாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருது. ஒழுங்கீனமான காரியங்களை கண்டால் ஆண்டவர் கோபம் கொள்ள செய்கிறார், கடிந்து கொள்ள செய்கிறார். அதே சாட்டவாரை எடுத்தார், ஆனால் அடிக்கல. காசுக்காரருடைய பலகைகளெல்லாம் கவிழ்த்து போடார். குப்பையெல்லாம் கொண்டு பீரோ கிட்ட சின்ன தூக்கி வெளியே போடத்தான் செய்வேன். என் பைபிள் என்னோட ஆஃபீஸ் டேபிளில் கண்டதெல்லாம் கொண்டு வந்துச்சா தூக்கி தள்ளத்தான் செய்வேன். அங்கே என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்கணும். ஒழுங்கினமா இருந்தால் தள்ள தான் செய்வேன். ஆண்டவர் கலர் குகையாக்கின அந்த ஆலயத்தில் செய்த காரியத்துக்கு ஆண்டவர் அதுதான் செய்தார். இது தவறல்ல. கூக்குரல் என்பது வேறு. எனக்கு ஒரு அநியாயம் செய்யும் போது திரும்பவும் நான் எழும்பி நான் சத்தம் போட்டு ஆர்ப்பரித்து யுத்தம் செய்யும்படியாக, சண்டையிடும்படியாக, ஒழுக்கத்தை தாண்டுகிற அந்த விதிமீறலான சத்தத்தையும் விதிமீறலான நடக்கையும் வேதம் இங்கே கண்டிக்கிறது. கூக்குரல். இன்னைக்கு நம்ம வீட்டில் கூக்குரல் இருக்கா? இந்த 144 சங்கீதம் படிச்சிங்களே, எங்கள் வீதிகளில் கூக்குரல் இராது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வீட்டில் அமைதியாக இருக்கணும். ஒரு மெல்லிய ஒரு பாடல் ஓடணும். ஒரு நல்ல நறுமண வாசம் வரணும். வீட்டில் ஒரு அமைதியான, நீங்கள் இந்த மகாத்மா காந்தி ஆசிரமத்துக்கெல்லாம் நீங்கள் போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியும் ஒரு விதமான இசையும் போட்டிருப்பாங்க. ஒரு ஆழ்ந்த அமைதியும். அதே மாதிரி மலை பிரதேசங்களுக்கு போனீங்கன்னா சில இடங்களில் ஆழ்ந்த அமைதி நிலவும். தேவ பிரசன்னம் இருக்கும், தேவனுடைய மகிமை இருக்கும். நம்ம வீடு அந்த மாதிரி இருக்கணும். நம்ம வீட்டில் யாராவது சத்தம் போட்டால் முதல்ல சொல்லுங்க, சத்தம் போடுறாந்தா எங்கேயா காட்டில் போய் கத்துங்க. இங்கே நானும் என் பொண்டாட்டி என் குழந்தைன்னு இருக்கிறோம், இங்கே என்ன வரக்கூடாது சத்தம். ஏனென்றா என் சாட்சி கெட்டு போயிடும். சாத்தான் உள்ள ஒடுருவனா கூக்குரல் கேட்குங்க. அடுத்தது சொல்லப்படுகிறது 5:5 கல்லுகளாலே தனக்கு காயம் உண்டாக்கி கொண்டான் சத்ரு. இப்போ பாருங்க, 4 பேர் ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆள் மட்டும் ஃபிசிக்கலாக சாத்தானால் பொசஸ் ஆகிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் அமைதி இருக்கக்கூடாது, ஏப்பா நீ பேசாமல் இருக்கக்கூடாதா, ஏன்னு நீ தானே பிரச்சனை பண்ணுற அப்படின்னா, நான் தானா, அப்போ நான் நாசமாக போகிறேன், அப்போ நான் அழிஞ்சு போகிறேன், நான் செத்து போகிறேன், நான் செத்தவங்களுக்குலாம் நல்லா தானா? தன்னை தானே. அப்போ நான் எப்போ சாவேன்னு காத்திருக்கீங்க? இல்லை, செத்து போயிடுறேன், நான் செத்ததுக்கு அப்புறம் சந்தோஷமாக கும்பி அடிங்க அப்படி சொல்கிறாங்களா? கல்லுகளினாலே தனக்கு காயங்களை உண்டு பண்ணிக்கொண்டான். உயிரற்றவைகளினாலே. கல் உயிர் இல்லை. அப்பம் தேவனுடைய வார்த்தை, கல் சாத்தானுடைய வார்த்தை. சாத்தானுடைய வார்த்தை, சாத்தான் என்னத்தை தர்றான்? கல்லை சாப்பிடுங்கிறான். ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? என் வாயின் வார்த்தையினாலே பிழைப்பாங்க. ஆண்டருடைய வார்த்தை அப்பம், அது நம்பிக்கையை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், ஒரு மனதை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், நம்மை வாழ வைக்கும், நம்மை வழி நடத்தும். ஆனால் சாத்தானுடைய வார்த்தை என்ன செய்யும்? நம்மளை கொல்லும், நம்மளை வேதனைப்படுத்தும், மனமுறிவடைக்க வைக்கும். எத்தனையோ பேர் வார்த்தையினாலே தற்கொலை செய்து கொண்டவர்கள், தாங்க முடியாமல் தற்கொலை செய்தவர்கள் உண்டு. தேவன் கல்லுகளினாலே காயப்படுத்தும் வார்த்தை ஆண்டவர் தருவதில்லை. அவர் நம்மை பிழைக்க செய்யும். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு, நெருந்த நாளிலே முறியாமல் மங்கி எறிகிற திரியை அணையாமல் சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள மனதுருக்கத்தின் தேவன் இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நல்ல வார்த்தைகள் ஆகிய அப்பத்தை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். சாத்தான் உங்களை மோசம் போக்க இடம் கூடாதீங்க. சில நேரத்தில் நான் ஏதாவது பிரசங்கத்தில் கொஞ்சம் கடினமாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா, முதல்ல சபையை மாற்றணும்டா, சபையை மாற்ற போகிறேன், சபையை நான் மாற்றிடணும். யார் பேசுகிறா? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரா? நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் சபையில் கொண்டு வந்து சேர்ப்பாரே தவிர சபையிலிருந்து நம்ம வெளியே கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா. இந்த யோசனை யார்கிட்ட இருந்து வருது நீங்கள் நினைக்கிறீங்க? ஆவியானவர் சபையை விட்டு போகணும்னு சொன்னாரா? அப்படியும் சொல்வீங்க. இல்லை, ஜெபம் பண்ணு, இந்த வசனத்தில் பேசினாரு, அந்த வசனத்தில் பேசினாரு. ஆமாம், 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் எனக்கு தான் வசனம் பேசுவார். நான் சொல்லவா? துன்மார்க்க நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை, பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பதில்லை. நானும் சொல்லவா? எனக்கு தகுந்த மாதிரி வசனம் இருக்கு, உங்களுக்கு தகுந்த மாதிரி வசனம் இருக்கு. ஆனால் வாட் இஸ் த பேசிக் ஃபண்டமெண்டல் லா அண்ட் ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபையில் அங்கமாக இப்போ என்னுடைய கையை வந்து எனக்கு பிறக்கும் போது எனக்கு இந்த கையை கொடுத்துட்டார். இப்போ இந்த கை என்ன முடிவு பண்ணுது? இப்போ இந்த கையை சொல்லுது, நம்ம ரூபன் அருமையான மகன், நல்லா உழைக்கிற மகன்,
நீ என்ன எப்போ பார்த்தாலும் படுத்துட்டே கிடக்குற, நான் இங்கிருந்து அங்கே போய் ரூபங்கிட்ட போய் ஒட்டிக்கிறேன் அப்படின்னு இந்த கை போனால் அவன் முதுகில் போய் ஒட்டிக்குவேன். கர்த்தர் ஒரு சபையில வைக்கும்போது உங்களுக்கு சில பொறுப்புகள் அந்த சபையினுடைய சில அங்கமாக உங்களை கர்த்தர் வைத்திருப்பார். நீங்க சபையை விட்டு வேற சபையில போய் ஒட்டுறீங்கன்னா அங்க ஏற்கனவே ஒரு கை இருக்கும். நீங்களும் இங்க சபையில கையா இருந்துட்டு அங்க போய் கையா போய் ஒட்டினீங்கன்னா அங்க 2 கை இருக்கும். 2 கை 3 கை இருக்கிற ஒரு ஆளை பார்த்தா எல்லாம் என்ன செய்வாங்க? இப்போ எனக்கு நான் 2 தலையோட வரேன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? சபையில் ஒரு ஆள் இருக்கு, அதெல்லாம் ஓடி போயிடும். அப்போ இந்த யோசனை கொடுக்கறது யாரு? சில ஆவி இருக்கு, எந்த பாஸ்டரும் சரியில்லை, எந்த சர்ச்சும் இவர் விஞ்ஞானமாக வேதியியலில் போய் கெமிஸ்ட்ரி லேபில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருப்பார் போல. இவர் சொல்றாரு எந்த பாஸ்டரும் சரியில்லை, எந்த ஊழியமும் சரியில்லை. அதனால் நம்ம என்ன செய்யணும் என்றால் வீட்லேயே உட்காந்து நான் ஜெபம் பண்ணி ஆண்டு அங்கே வருவார். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த கை என்ன முடிவு பண்ணுது? சுஜில் பாலை விட்டு நான் பிரிந்து போயிடுறேன். போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? தனியாக மார்க்கெட்டு போய் கத்திரிக்காய், இப்போ ஒரு கை மார்க்கெட்டில் போய் காய்கறி மார்க்கெட்டில் கத்திரிக்காய் இந்த ஒரு கை பொறுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதை கடைக்காரன் முதற்கொண்டு கூட இருக்கிற வரைக்கும் என்ன செய்வான்? எல்லாம் தெரிச்சு ஓடி போயிடுவான். போலீஸ்காரர் போட்டு போலீஸ் எங்கே வழி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் என்ன ஆவார்? அவர் பயந்து ஓடிடுவார். நல்லா கவனிங்க, நானே வீட்டில் தனியாக உட்காந்து நானே ஆராதனை பண்ணி நானே ஜெபம் பண்ணுறதுங்கிறதும் தேவன் கொடுக்கிற தரிசனமோ தேவன் பேசுறதல்ல. இது யார் பேசுறது? சொல்லுங்க, சாத்தான் பேசுறது. அப்ப எங்கே தேவ ஆலோசனை வருது, எங்கே சாத்தானுடைய ஆலோசனை வருது? சாத்தான் ஊடுருவனால என்ன வருது? அதை நான் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். சொன்னதாக தான் இருக்கும். 144:12 சாத்தான் வந்தா என் பிள்ளைங்க கெட்டு போயிடும், சாத்தான் வரலைன்னா என் பிள்ளைங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். 144:12 சங்கீதம் 13 வாசிக்கிறோம். எங்கள் கிராமத்தில் தானியம் சகலவித கலைஞர்கள் சகலவித வசதிகளை கொடுக்கத்தக்கதா நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் ஆடு மாடுகள் 1000-10000 இருக்கும். சாப்பாட்டுக்கு குறைவில்லாம, பணத்துக்கு குறைவில்லாம உங்க வீடு ஆசீர்வாதமான வீடா இருக்கும். தேவனுடைய ரகசிய செயலின் கூடாரத்தில் இருந்தது உம்முடைய நிறைவேற்றினால திருப்தி அடைந்தோன்னு வசனம் சொல்லுகிறது. யோபு கூட சொல்லுவான், நம்முடைய ரகசிய செயலின் கூடாரத்தில் தேவன் ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா, அவர் வாசம் பண்றாருன்னா சாப்பாட்டுக்கோ தேவைக்கோ குறைவே இருக்காது. அவர் அழகாக நடத்துவார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா 144:14 வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எருது தான் உழவு ஓட்டுறதுக்கு பயன்படுத்துறது, வண்டி ஓட்டுறதுக்கு பயன்படுது. இன்னைக்கு எப்படி மோட்டாரோ அன்னைக்கு உழைப்புக்கு என்ன பயன்படுத்தினாங்க? எருதுகளை பண்ணுவாங்க. உடல் உழைப்பதற்கு ஏற்ற பலத்தை குறிக்கிறதாக இது காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாத்தான் உள்ள வந்துட்டா பலவீனம், வியாதி, மருந்து, ஆஸ்பத்திரின்னு அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு, லம்ப் ஆஃப் சம் அமௌண்ட் என்ன ஆகும்னா நமக்கு ட்ரெயின் ஆகிட்டே போகும். உடனே வலிக்கும், தலை வலிக்கும், கண்ணு வலிக்கும், வயிறு வலிக்கும், கால் வலிக்கும். பொய்யல்ல, உண்மை. எங்கள் வீட்டில் புலிஸ் சுனியம் இருந்த பொழுது, நாங்கள் இஸ்லாமியராக ஜீவிக்கும் போது என் தாயாருக்கு ஒவ்வொரு நாளும் காசு தண்ணியாக கரைப்பார் எங்கள் அப்பா. ஆனால் வியாதிகள் சுகமாகாது. ஆனால் ஜெபம் பண்ண போது எல்லாமே சுகமாச்சு. இப்போ 2 வாரமாக நல்ல ஒரு எழுப்புதல் எங்கள் வீட்டில் அதிகமாக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்தோன்னே எல்லா காரியத்தையும் மாற்றிவிட்டேன். இப்போ என் மனைவி ரெபெக்கா, எல்லாரும் பிள்ளைங்க எல்லாரும் தனித்தனியாக உட்கார்ந்து இரவும் பகலுமாக ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் அதிசயமாக உணர்கிறேன். முன்பு போல கால் வலி இல்லை, முன்பு போல கழுத்து வலி இல்லை, முன்பு போல இடுப்பு வலி இல்லை, முன்பு போல ஒரு எரிச்சலோ கோபமோ வருவதில்லை. ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிராக்டிஸ் பண்ணுங்க. கீப் பிராக்டிசிங். ஜெபத்தை விடாம அதிகரிங்க. உழைப்பதற்குரிய பலனையும் ஞானத்தையும் கர்த்தர் தருவார். உபாகமம் 8:17 கர்த்தரே உங்களுக்கு அந்த பலத்தையும் ஞானத்தையும் தருகிற தேவனா இருக்கிறார். நீங்க பிரயாசப்பட்டும் கிடைக்காம போகாது. உழைக்கிறதுக்கு ஏற்ற பலவீனம் உழைக்க முடியாம போகாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 144:14 அடுத்த வசனம் சொல்கிறது, வீதிகளிலே கூக்குரல் கேட்காது, அமைதல், ஒரு தெய்வீக பாடல், சந்தோஷம், சிரிப்பு சத்தம், ஆனந்த மகிழ்ச்சி. எருசலேமின் வீதிகளிலே என்ன கேட்கப்படும் தெரியுமா? அங்கே மணவாளன் சத்தம், மணவாட்டின் சத்தம், பிள்ளைகளின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், கீத வார்த்தைகளின் சத்தம் தான் கேட்குமே தவிர நம்முடைய வீதிகளிலே கூக்குரல், ஐயோ அம்மா, யுத்தம், சண்டை, சச்சரவுகள் கேட்காது. இந்த வசனத்தை சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டில் கூக்குரல் கேட்கக்கூடாது, மணவாளன் சத்தம் கேட்கணும், மணவாட்டி சத்தம் கேட்கணும், பிள்ளைகளின் சத்தம் கேட்கணும், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கணும், கர்த்தரை துதிக்கிறவருடைய சத்தம் கேட்கணும். இன்னும் சொல்லப்படுறது, எருசலேமின் வீதிகளிலே
கோலுண்டி நடக்கிற முதியோரின் சத்தம் இருக்கணும். உங்க வீட்டில் வயசானவங்க, கோலுண்டி நடக்கிற வயசானவங்க இருக்கிறதும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 144:14 சொல்கிறது, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இனி இராது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சில பேர் வீடு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடு பந்தம் என்னமோ சத்தம் கேட்குதுங்க, வந்ததுலேருந்து ஒரு ஆசீர்வாதம் இல்லை, திடீர்னு வீட்டுக்காரங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க, இல்லைங்க எனக்கு இந்த வீட்டில் நம்ம நிம்மதியாகவே இல்லை, இரிட்டேஷனாக இருக்குது, உடனே வேற வீடு, அங்கேயும் அதே பிரச்சனை. அப்புறம் அது ஒரு 6 மாதம் இன்னொரு வீடு. எப்போ பார்த்தாலும் சட்டி பானையை தூக்கிட்டு வீடு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் பள்ளிக்கூடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலர் சபையும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. என்னங்க, சபையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? சாத்தான் உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். நிலையாக ஒரு இடத்துல இளைப்பாறுதலோடு பீஸ்ஃபுல்லாக உங்களால் வாழ முடியாதபடிக்கு, அது சர்ச்சோ வீடோ பள்ளிக்கூடமோ வேலையோ, உங்களை என்ன செய்வான்? டிஸ்டர்ப் பண்ணிட்டு இடம் மாற்றிக்கிட்டே இருப்பான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? உபாகமம் 32:8 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 17:26 வாசிக்கிறோம். அதுக்கு முன்னால் 2 சாமுவேல் 7:10 வாசிங்க. 2 சாமுவேல் 7:10 வாசிங்க. நான் என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும், அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கிறேங்க, இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாக இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதியை கட்டிட்ட நாள் வரையில் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களாலே இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறார்? நாட்டுகிற தேவன் பிடுங்கி இடத்த மாத்திட்டே இருக்கிற ஆண்டவர் அல்ல. ஆனா சாத்தான் உள்ள வரும்போது தான் இங்க நட்டிருப்போம், அங்கிருந்து பிடுங்கி அங்க அந்த சபை, அங்கிருந்து பிடுங்கி இன்னொரு சபை, அங்கிருந்து பிடுங்கி இன்னொரு சபை. நல்லா கவனிங்க, குடும்பத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யுது. அதனால பொண்டாட்டி வேற வீட்டுக்கும் புருஷன் வேற வீட்டுக்கும் போயிடுறாங்களா? விசுவாசிகள் சிலர் பாருங்க, சபையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உட்கார்ந்து பேசுங்க, ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் தவறாக இருக்கலாம், உங்களுடைய கணிப்பு தவறாக இருக்கலாம். தன் இருதயத்தை நம்புகிற மூடன் என்று சொல்கிறது. நம்ம மனசுல தோன்றதையெல்லாம் நம்ம செயல்படுத்துகிற மக்களாக இருக்கக்கூடாது. நான் நிறைய நேரங்களில் நான் என்ன செய்வேன்னா, சில நேரத்தில் மனசுல இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிப்பேன். ஆனால் அது முற்றிலும் தவறான கணிப்பு என்பதை ஆவியானவர் எனக்கு உணர்த்திருக்கிறார். அது செயல் வடிவத்தில் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும், ஐயோ ஆவியானவர் நமக்கு சரியாக நடத்திருக்க, நம்ம மனசுல தப்பா நம்ம நினைச்சிட்டோமே அப்படி தோணும். சில நேரத்தில் சில பிள்ளைகளை தப்பா நினைப்பீங்க, ஆனால் அந்த பிள்ளை ரொம்ப பாதிக்கப்பட்டவளாக இருப்பா. ஆவியானவருக்கு அவருக்கு தெரியும். ஆனால் ஆவியானவர் அவங்கள டீல் பண்ணுறது வேறமா இருக்கும், நாம் அவங்கள டீல் பண்ணுறது வேறமா இருக்கும். நம்முடைய தப்பான கணிப்பு நம்ம மனசை நம்ம நம்பிடக்கூடாது, நம்முடைய அறிவை நம்ம நம்பிடக்கூடாது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்? ஏரோப்ளைன் வானத்தில் வெடிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசித்தேன். ஆனால் நான் ஏரோப்ளைனில் போகும்போது என்ன நினச்சேன்? என்ன மாதிரி அவனாவது ஒரு பையன் நினைக்க, இந்த பிளைன் வெடிச்சா என் நிலைமை என்ன ஆகுங்கும் போது அப்போதான் எனக்கு புரியுது, ஐயையோ நான் அபத்தமானதை நினச்சிட்டேன். அப்போ சிறுவிளைத்தனமான சிந்தைகள் தான் நம்முடைய மனசு. தேவ வசனம் அதுக்கு ஒத்து போகுதா? ஆவியானவர் அதுக்கு சரியா சொல்றாரா? சில காலத்துக்கு தரிசி இருப்பாங்க, தவறான ஆலோசனைக்கு ஜால்ரா போட்டு ஆகாபு போய் ராமோத்தில் விழுறதுக்கு பொய்யின் ஆவிய ஆலோசனை கொடுக்கிற மாதிரி பொய்யின் ஆவிய ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதாவது உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாகும். எது உண்மை? இது சத்தியம்தான் உண்மை. நம்ம வஞ்சிக்கப்படாம நம்ம ஆத்மா காத்துக்கணும். ஆகவே அவரை நாட்டினேன், அவர்கள் அலையாமல், பாருங்க 2வது வரியில இனி அவர்கள் அலையாமலும் முன்போல இருக்கணும். நியாயக்கேட்டின் மக்களால் சிறுமைப்படக்கூடாது. அவர்களை நாட்டினேன், அவர்களை நாட்டினேன். என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி. எப்படி இடத்தை ஏற்படுத்தினார்? வசனம் சொல்லுகிறது, படிங்க. அப்போ உபாகமம் 32:8 வசனம். உபாகமம் 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டமிடினார். அப்ப நீங்க குடியிருக்கிற இடத்துல மையப்புள்ளி ஆண்டவருக்கு யார் என்றால், நீங்க இருக்கிற வீடு தான் மையப்புள்ளி. உங்க வீட்டுக்கு இடம் போகத்தான் மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் வீட்டை பிரித்து கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க. இந்த தேசத்திலிருந்து நம்மளை எல்லாம் துரத்த முடியாது. நம்மளை மையமா வச்சுதான் இந்த தேசத்துல மற்றவங்களுக்கே ஆண்டவர் இடத்தை பங்கு போட்டு கொடுத்திருக்காரு. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அப்படியானா யார் உங்களை பிடுங்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? யார் உங்களை அலைய வைக்க முடியும்? சாத்தானால முடியும். எப்ப முடியும்? அவன் என் குடும்பத்துக்குள்ளே ஊடுருவ, எனக்குள்ளே ஊடுருவ நான் இடம் கொடுத்தால் என்ன செய்யணும்? சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் வரும்.
ஏன் நம்ம சத்துருவுக்கு இடம் கொடுக்கணும்? ஏன் பாவத்துக்கு இடம் கொடுக்கணும்? ஏன் பிசாசுக்கு விருப்பமான காரியத்தை நம்ம வான்னு அழைக்கணும்? அப்போஸ்தலர் 17:26 வாசிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Acts 17:26. பாருங்க, நான் சொல்லிடுறேன் சிஸ்டர், கோச்சுக்காதீங்க. பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களை, இந்த காலத்துல நீங்க எங்க குடியிருக்கணுங்கிறத ஆண்டவர் தீர்மானித்துக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னால அல்லது 12 வருஷம் முன்னால கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல குடி வச்சிருந்திருப்பார். இப்ப இன்னைக்கு திருச்சியில குடியிருக்கீங்கன்னா, ஐயோ ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு வெயில் காலத்துல தோணத்தான் செய்யுது. இந்த முள்ளுக்காடை பார்த்தா மன உளைச்சலாகத்தான் செய்யுது. ஆனா முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களை அவர் வச்சிருக்கிறாரு. இத்தனை வருஷம் சுஜில் பால் குடும்பம் திருச்சியில குடியிருக்கணும் அப்படின்னு அவர் வச்சிருக்கார். அடுத்தது பார்க்கிறோம், அவர் குடியிருப்பின் எல்லைகளை கொடுத்திருக்கிறார். எங்கெங்க குடியிருக்கணும், எத்தனை வருஷம் குடியிருக்கணும், எல்லைகளை கொடுத்து அங்க குடியிருக்க வைக்கிறார். இது யாராலும் மாற்ற முடியாது. அந்த நேரம் வரும்போது நம்முடைய வீடு மாறப்படும். நான் சொல்றேன், எங்க வீட்டில் சொந்த வீடு 2 வித்ததுக்கு அப்புறம், பிள்ளைகளை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கம்மா, சொந்த வீடை வித்ததுக்கு அப்புறம் இனிமேல் வீடே கட்டுறது இல்லைன்னு எங்கள் அப்பா அம்மா முடிவு எடுத்துட்டாங்க. பரலோகத்தில் வீடுன்னு. நாங்கள் ஒரு ஆர்சிக்காரங்க வீட்டில் குடியிருந்தோம். பக்கத்தில் ஒரு செட்டியாராமா, அவங்க ஜப சத்தம் கேட்குது, தொந்தரவாக இருக்குன்னு சங்கத்தில், வீட்டு சங்கத்தில் போய் சொல்லி அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு நெருக்கடி கொடுத்து எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் வீடை காலி பண்ண வந்துட்டு இன்னொரு செட்டியார், அங்கே எங்களை காலி பண்ணுறதுக்கு காரணம் ஒரு செட்டியாரம்மா. எங்களுக்கு வீடு இந்த பக்கம் முன்னாலேயே கொடுத்தது யாருன்னா ஒரு செட்டியாரம்மா. ஒரு செட்டியாரம்மா எங்களை காலி பண்ண வச்சாங்க. அவங்க பேர் கல்யாணி. இன்னொரு செட்டியாரம்மா எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் மாடியில் நாங்கள் குடியிருந்தோம். இப்போ நாங்கள் குடியிருந்தோடனே இந்த கல்யாணி செட்டியார் அம்மாவுக்காக எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்க. அவங்க இங்கேருந்து இப்படி பெருசாக போட்டுட்டு போவாங்க. ஆனால் நான் ஒரு மனுஷி இருக்கும்போது இந்த அம்மா ஏன் ரட்சிக்க போடல, இயேசு நாமத்தை ரட்சிப்பு இந்த அம்மாவுக்கு அனுப்புறேன்னு சொன்னபோது, போன அம்மா அலம் நகரில் அப்படி போயிட்டு இப்படி வரும்போது, அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்குறாங்க. யார்? எங்களை காலி பண்ண வச்ச அம்மா பேசணும். அப்படியேங்கப்பா கத்திரி ஜபத்துக்கிட்ட வாங்க இதுக்கு தானே உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், போர்ட்டிக்கால் நின்றுட்டு. அப்படி கூப்பிட்டானே, என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்குமா, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சேரல, என் பிள்ளைக்காக ஜபம் பண்ணுன்னா சரியாயிடுமா, சரியாயிடும் ஆமான்னு சத்தியத்தை சொல்லி ஆதரவான வார்த்தைகளை சொல்லி அவங்க தீவிரமான விசுவாசியாகி சபைக்கு நல்லா செய்யக்கூடிய, இங்கே இல்லை அங்கே இருக்கிற பக்கத்திலேயே இருக்கிற சபைக்கு நல்லா செய்யக்கூடிய ஒரு நல்ல விசுவாசியாக மாறிட்டாங்க. இப்போ இந்த அம்மா வந்தோடனே எங்களை காலி பண்ண வச்சாங்களே எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆர்சிக்கார் அம்மா, ரோமன் கத்தோலிக்க சபை சேர்ந்த அம்மா. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் வீடு காலி பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, எங்கள் அக்காவுக்கு உடம்பு முடியல, வீட்டில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அந்த அம்மா பேச்சை கேட்டு நான் காலி பண்ணேன். இப்போ அந்த அம்மாவே சர்ச்சுக்கு வருது. அந்த அம்மா பேச்சை கேட்டு நான் உங்களை காலி பண்ணி வச்சிருந்தேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன், மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே வாங்க, நான் அந்த வசதி பண்ணித்தரேன், இந்த வசதி பண்ணித்தரேன்னு இவங்க அழைக்க. அப்போ இது யதார்த்தமாக பேசிட்டு கீழே அவங்க பேசிட்டு கேட்டானே, உள்ளிருந்து எங்கள் வீட்டுக்காரம்மா எங்களுக்கு இடம் கொடுத்தாங்களே, வீடு கொடுத்தாங்களே, வீட்டுக்காரம்மா வெளியே இங்கே பாருங்க, வீடு காலி பண்ணி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, இங்கே நான் வீடு கொடுத்துருக்குறேன், எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கு, என் ஆசீர்வாதத்தை நீங்கள் திருட பார்க்குறீங்களா, நான் இவங்கள விட மாட்டேன், இவங்க எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு தேவ கிரியை பாருங்க. பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு வீடு தராத இடத்துல, அங்கே பெரும் பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல, எங்களை விட பல மடங்கு பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் இப்படி ஒரு ஃபேவர் பண்ண வச்சார். இதுல என்ன ஒரு விஷயத்தை சொல்ல வரேன்னா, இந்த வீட்டுக்காரங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு கீழ் வீட்டில் வர்றவங்க, இவங்க காலி பண்ணி ஒரு வீடு புதுசாக கட்டி போயிட்டாங்க கோயம்புத்தூர்ல. இப்போ கீழே குடியிருக்கிறவங்க, நாங்கள் ஏசி போட்டதுனால அவங்க வீட்டில் இருக்கிற லாஃப்ட் அதிர்ந்து தூங்க முடியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்படி தான் ஏசி போடுவாங்க, உங்களுக்கு பிடிச்சா குடியிருங்க, இல்லைன்னா காலி பண்ணிடுங்க. இவங்க காலி பண்ணிட்டாங்க. மேலே குடியிருக்கிற ஒரு அம்மா, அது எங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுது, தண்ணி ஆடி போகிறனால ஓவர்ஃப்ளோ ஆகுது, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நிறைய பேர் ஜபத்துக்கு வராங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அவங்களுக்கு காலி பண்ண சொல்லுங்கள். அவங்க அப்படி தான் ஜபம் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் காலி பண்ணிக்கிங்க. மேலேயும் கீழேயும் 15 வருஷம் நினைக்கிறேன், கரெக்டாக இருக்குமா, 15 வருஷம். அதாவது என்னுடைய பெரிய குழந்தை அங்கே தான் பிறந்தா. அங்கே வீடு காலி பண்ணும்போது ஐஸ் ஒரு 14 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் வச்சுக்கொள்ளுங்களேன். மேலையும் காலி பண்ணுறாங்க, கீழையும் காலி பண்ணுறாங்க, ரைட்டா. இப்போ கீழே ஒரு இஸ்லாமியர் நாங்கள் காலி பண்ணுறதுக்கு முன்னால் அவர் குடி வர்றாரு. இப்போ அவர் இதே கம்ப்ளைண்ட்டாக ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் சொல்கிறார், ஏசி போடுறாங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக தூக்கம் வரல. இப்போ ஹவுஸ் ஓனர் என்ன வேணும் சொல்கிறாரு, ஏசி கழட்டினுங்கிறார். ஷாக்காக இருக்குல்ல, எங்களுக்கும் ஷாக்காக இருந்துச்சு. அதே மாதிரி சரின்ட்டு அப்போ எங்கள் அப்பா இனி இங்கேருந்து நம்ம எங்கே போய் மாற்றிட்டே இருக்கிறது, பேசாமல் சொந்த வீடு கட்டுவோன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ இருக்கிற சொந்த வீட்டை கட்டுனாங்க. சொந்த வீட்டை கட்டி டெடிகேஷன் பண்ணுற நேரத்தில்
ஹவுஸ் ஓனர் வந்தார். வந்துட்டு என்ன பார்த்து, ஏங்க பார்த்தீங்களா, எத்தனை நாளைக்கு உங்கள் அப்பா 30,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு குடியிருந்துட்டு இருப்பாரு. நானும் பார்த்தேன். எனக்கும் ஒரு மனசாட்சி இருக்குது இல்லைங்க. மாதம் 30,000 ரூபாய் லோன் கட்டினா 10 வருஷத்தில் வீடு சொந்தமாகி போயிடும். உங்கள் அப்பா நான் 50,000 சொன்னாலும் அவர் கொடுத்துட்டு தான் இருப்பார். அதனால தான் நான் வீடு காலி பண்ண சொன்னாதான் இவர் சொந்த வீடு கட்டுவாருன்னு காலி பண்ண சொன்னேன். நான் நினைச்ச மாதிரியே சொந்த வீடு கட்டினாரா? எவ்வளோ ஆசீர்வாதம் உங்களால. நீங்க நல்லா இருக்க வேண்டாமா? அதனால தான் காலி பண்ண சொன்னேன்னாரு. கர்த்தர் நம்மளை காலி பண்ண சொல்றாருனாலும் அதுக்கு ஒரு தேவ திட்டம் இருக்குன்னு சொல்ல வரேன். தேவன் அறியாம எதுவும் நடக்கல. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாரானால் அவர் அறியாமல் வராது. ஆனால் சாத்தானா இருக்கிறானா என்பதை நீங்க பாருங்க. சாத்தான் என்றால் என்ன என்பதை குறித்து வரும் நாட்கள்ல அந்த ஆவி தேவ ஆவியா வேற ஆவியா என்பதை நான் வரும் நாட்களில் உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். தெளிந்த புத்தியா இருங்க. உங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அதை தயவு செய்து அதை அழித்து போடாதிருங்கள். ஆமென். லேகியோனுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஊடுருவுகும் சாத்தானுடைய வல்லமைக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டாம். முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். ஏசாயா 60:18 சொல்கிறது, அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்படாது. சங்கீதம் 146 12 13 14 சொல்லப்பட்டிருக்கிற வசனம் 13ஆம் வசனம், அவர் உன் வாசகரின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்திற்கும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. உன் வனாந்தரத்தை ஏதேனும் உன் அவாந்தர வழி தண்ணீர் தடாகமாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். விஞ்ஞானம் வனாந்தரத்தில் ஏதேனும் ஆகாதுன்னு விஞ்ஞானம் சொல்லும். ஆனால் மெய்ஞானம் சொல்கிறது, உன் வனாந்தரத்தை ஏதேனும் உன் அவாந்தர வழியை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற தேவன். உன் வாசகரின் தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்துவார். உன் இடத்திற்கும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். உன் எல்லைகளை சமாதானம் உழவலாக்குவார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் வாசமாயிருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, சமாதானத்தின் ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்வாராக. உன் மனக்குழப்பங்கள் எல்லாம் மாறட்டும். ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். கணவன் மனைவிக்கு இருக்கிற ஈகோ பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கிற ஈகோ பிரச்சனை, அது மாம்சம். சில நேரத்தில் தவறான மனநிலை கணிப்புகள் மாறட்டும். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. பரிசுத்தமான பிதாவே, உடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொண்டு இம்மட்டுமாய் ஆராதனை நடத்தினபடினால் நமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஒரு தெளிந்த புத்தியை தந்து உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செமையான பாதையில் நடத்தி செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் வந்த காரியங்களுக்கு நாங்களே காரணம். சாத்தான் எங்கள் குடும்பத்தில் ஊடுருவ நாங்கள் அனுமதித்ததினாலே, எங்கள் ஜெப குறைவுகளினாலே, எங்களுடைய பலவிதமான குறைபாடு உள்ள குணலட்சணங்களினாலும் கிரியைகளினாலும் சாத்தான் உள்ளே வர நாங்கள் இடம் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த வாசல்களுக்குள்ளே என் ஆண்டவர் பிரவேசிப்பீராக. எங்கள் வாசலின் தாழ்பாள்களை பலப்படுத்துவீராக. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பாராக. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராமே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று கேருபீன்கள் சேராபீன்கள் துதிக்க, எங்கள் வீடுகளிலே வாசம் பண்ண, எங்கள் பாளையங்களிலே உலாவ, எங்கள் மத்தியிலே கடந்து வருகிற ஆண்டவர் எங்கள் பாளையங்களிலே வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தோடு உம்முடைய தேவ ஜனத்தை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எந்த ஊடுருவல் அவருடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவதாக. The name of Jesus, I bless the people of God. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தேவ ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஊடுருவுகிற சத்துருவின் கிரியைகள் முறிந்து போவதாக, கட்டுகள் ஆறந்து போவதாக, விடுதலை உண்டாவதாக. என் ஆண்டவர் அப்படியாக ஆசீர்வதித்து சமாதானமாய் என் ஜனத்தை வழிநடத்துவீராக. ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மனமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் உலகிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமானம் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. சமாதானமா